நிச்சயமாக. வணக்கம் பானு. லண்டன் ஸ்காட்லாந்து யார்டு போலீசாருக்கு இணையாக கருதப்படும் தமிழக போலீசார், குறிப்பாக சிபிசிஐடி போலீசார், திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த ஜெயக்குமாரின் மர்ம மரணம் தொடர்பாக 10 மாதங்களுக்கு மேலாகியும் துப்பு துலக்க முடியாமல் திணறி வருவதாக பொதுவான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது செல்போன் அழைப்புகளை தீவிரமாக ஆய்வு செய்ததில் 3 பேரின் மீது சிபிசிஐடி போலீசாருக்கு வலுவான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும், அந்த 3 பேரும் தற்போது தலைமறைவாகி இருப்பதாகவும் தற்போது வெளியான தகவல்களால் காங்கிரஸ் தலைவரின் மர்ம மரண வழக்கு மீண்டும் சூடு பிடித்துள்ளது என்றே கூற வேண்டும். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மர்மம் தொடர்பான வழக்கில் 10 மாதங்களாக துப்பு துலக்க முடியாமல் இருக்கும் சிபிசிஐடி போலீசார் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த நிகழ்வின் காரணமாக இந்த வழக்கின் மர்ம முடிச்சுகள் அகலும் என்றும், மீண்டும் இந்த வழக்கு சூடு பிடித்துள்ளதாகவும் சிபிசிஐடி வட்டாரத்தில் இருந்து நமக்கு கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி மாயமானார். பின்னர் மே 4ஆம் தேதி கரைசுத்துப்புதூரில் அவரது வீட்டிற்கு அருகே உள்ள தோட்டத்தில் இருந்து அவரது உடல் கரிய நிலையில் மீட்கப்பட்டது. இது குறித்து உவரி போலீசார் பின்னர் 10 தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இந்த வழக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கை சிபிசிஐடி போலீசார் 2 குழுக்களாக விசாரித்து வந்தனர். அவர் எழுதிய மரண வாக்குமூலம் கடிதத்தின் அடிப்படையிலும் அரசியல் தலைவர்கள், அனைத்து கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர்கள், உறவினர்கள், நண்பர்களிடம் பலமுறை விசாரணை நடத்தப்பட்டது. சம்பவத்தன்று அந்த பகுதியில் உள்ள செல்போன் டவர்களில் 75,000த்திற்கும் மேற்பட்ட செல்போன் எண்கள் பதிவாகி உள்ளதாக கூறப்பட்டது. இந்த எண்கள் அனைத்தையும் சிபிசிஐடி போலீசார் ஆய்வுக்கு உட்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் சம்பவம் நடந்த அன்று திசையன்விளையில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஜெயக்குமார் வந்து சென்றதால் அது தொடர்பாக அந்த கடை உரிமையாளர், மேலாளர், ஊழியர்களிடமும் இருமுறை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக சிபிசிஐடி போலீசார் மீண்டும் தீவிரமாக சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஜெயக்குமார் சென்று வந்த பகுதியில் உள்ள செல்போன் டவர்களில் உள்ள 75,000த்திற்கும் மேற்பட்ட செல்போன் அழைப்புகளை 24 மணி நேரம் 3 குழுக்களாக பிரிந்து ஆய்வு நடத்தியுள்ளனர். இதன் பயனாக 3 பேரின் செல்போன் அழைப்புகள் தற்போது சந்தேக வளையத்திற்குள் சிக்கியுள்ளதாக சிபிசிஐடி வட்டாரத்தில் இருந்து நமக்கு கிடைத்த தகவல்கள் உறுதி செய்கின்றன. இந்த 3 பேரும் இதனை முன்பாக அறிந்து கொண்டதால் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அவர்கள் தலைமறைவாக இருப்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. அவர்களின் குறிப்பிட்ட செல்போன்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர்களை தேடும் படலம் மிக மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒருவேளை அவர்கள் வட மாநிலங்களில் எங்கேயாவது பதுங்கி இருந்து கொண்டு செல்போன் மற்றும் எண்களை மாற்றி இருக்கலாம் என போலீசாருக்கு பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. இதன் காரணமாக 3 பேரின் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்களை சிபிசிஐடி போலீசார் தற்போது ரகசியமாக கண்காணித்து வருகின்றனர். இதனால் இந்த வழக்கு மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. முக்கிய அரசியல் கட்சி தலைவர் ஒருவரின் மரண வழக்கை உடனடியாக கண்டுபிடித்திட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் இது குறித்து தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எது எப்படி இருந்தாலும் முக்கிய காங்கிரஸ் தலைவரான இவரது மர்ம மரணம் குறித்த சந்தேக முடிச்சுகள் அவிழ வேண்டும் எனவும், உண்மை நடந்தது என்ன என்பது குறித்து வெளியே வர வேண்டும் எனவும் அனைத்து தரப்பு மக்களும் தற்போது எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த வழக்கில் தற்போது ஏற்பட்டு இருக்கும் கள நிலவரம் இதுதான்.